ஸோ இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து ஒரு ஹியூஜ் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கிட்ட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி. இது எனக்கு தேவையான அஞ்சரை. ஆமாம், ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பூஜா அறைகளில் கொஞ்சமாக விபூதி, குங்குமம், அதுக்கப்புறம் இது சூடம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் எங்கிட்ட 5லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் கையில் வச்சுக்கிறது வந்து 9 பெருசு. ஸோ இது வந்து மேட் ஃபினிஷ். அதில் ஒரு கிண்ணமுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு இது வந்து ஹோல்ட் பண்ணும். ஹோல் ஸ்பைசஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு அஞ்சரை பெட்டி வாங்கிட்டு தனியாக வந்து முழு ஹோல் ஸ்பைசஸ்க்கும் தனியாக பவுடர் ஸ்பைசஸ்க்கும் நம்ம தனித்தனியாக வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒன்று வாங்கிட்டா ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஈயம் பூசிட்டோம்னா இது 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுனால நாங்கள் எல்லா கிண்ணத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நம்ம டிசைன்டு எச்சிங் மாடல்னு சொல்லுவோம். ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைன் இருக்கும். இந்த பாக்ஸை ஸோ இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம சப்பாத்தி பாக்ஸஸாகவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆமாம், மல்டி பர்பஸ். நம்ம அந்த கிண்ணங்களை வந்து சாம்பார் சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த நாப் வந்து வெளியில் வரும், நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறதுனால அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம்.